வெல்கம் பேக் டு ஷாப் ஃபர்னிச்சர். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நியூஸ் பேப்பர் கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்ட்ரா செஞ்சுருக்கேன். அது பிளாக் பெயிண்ட் கவர் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு பாருங்கள். நீங்கள் ஸ்ட்ரா ரோல் பண்ணும்போது ரைட்டு லெஃப்ட்டு நான் தனித்தனியாக பண்ணேன். ஆனால் அப்படி பண்ணிங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு த்ரீ பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஷார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கட் பண்ணி ஒரு பீஸ் வச்சுருக்கேன் நியூஸ் பேப்பரில். அது ஜஸ்ட் சைஸ், அது கூட ஒட்டக்கூடாது. அவ்வளோதான். நான் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன் அப்படியே லைன் பை லைனாக ஷெய் பாண்ட் வச்சு. அது காயறதுக்குள்ளே நம்ம பெட்டல் பண்ணலாம். அதுக்கு பாருங்கள், நான் இப்போ ஃபஸ்ட்டு பண்ணுறது ஸ்மால் பெட்டல் தான் பண்ணுறேன். இப்படி மடிச்சுட்டு திருப்பியும் சீசர் வச்சு கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், பண்ணிட்டேன். அடுத்து சைடில் கட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு அவ்வளோதான் ஃபோல்ட் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன கலர் பண்ணலாம்? ஓகே, பிங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பெரிய பெட்டல் பண்ணுறேன். இது பெரிய பெட்டல். நான் இன்னொரு வாட்டியும் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். பெட்டல் கட் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், அதே மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிடலாம். இந்த கிராஃப்ட் ஈஸி மாதிரியும் சொல்லலாம். ஓகே கைஸ், நான் சொன்ன மாதிரி அந்த ரைட்டு லெஃப்ட் த்ரீ பார்ட்டாகவே செஞ்சேன். நான் கட் பண்ணும்போது ரெட் கலரில் ஸ்டிக்கி நோட்டில் கட் பண்ணும்போது ரொம்ப ரெட் கலர் அந்த லேயர் ஃபார்ம் ஆக்கி இங்கே பாருங்கள். ஓகே, லைட்டாக ஆட்டிங் ஷேப் மாதிரி எனக்கு வந்துடுச்சு. ஃப்ளாஸ் வச்சு இப்போ ஒட்டிடலாம். இப்போ நான் ஃப்ளார் ஒட்டிக்கிறது நீங்கள் இப்படி திருப்பி பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே ஹேங் பண்ணிக்கலாம். த்ரெட்லாம் போட்டு கட்ட தேவையில்ல. ஓகே, அவ்வளோதான். ஃப்ளாஸ்லாம் அப்படியே பண்ணி எடுத்துக்கிறேன். மாற்றி மாற்றி கலர்ஸ் அப்படியே ஒட்டியிருக்கேன். நீங்கள் பீட்ஸ் இருந்தால் பீட்ஸ் கூட உள்ளே ஒட்டிக்கலாம் அந்த ஃப்ளார்க்குள்ளே. ஓகே கைஸ், இதான் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு லீவ்ஸ் பார்க்கலாம். லீவ்ஸ் ஃப்ளார் இருக்குது, லீவ்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான்னு. இது இன்னும் ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணும். இதுவும் நான் ஸ்டிக்கி நோட் வச்சு தான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். கரெக்டாக அந்த ஷேப் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்திருக்கா அப்படியே சைடில் கட் பண்ணும். அப்படியே சைடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இதே மாதிரி எல்லாம் பண்ணி காட்டுறேன். ஓகே, பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃப்ளார்ஸ்லாம் ஒட்டியிருந்தேன்ல, அதில் பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்து டாட்டாக வச்சு இப்படி இப்படி பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் லீவ்ஸ் எடுத்துகிட்டு ஒட்டிக்கலாம் ஃபுல்லாக. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் guys, bye. Support to Shop Furniture. Thank you for watching Shop Furniture.